ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இப்ப நம்ம பார்க்க போற ராசி ரிஷப ராசி. ரிஷபம் அப்படின்னாலே காலை குறிக்கக்கூடியது. நந்தி பகவான் ரிஷப வாகனம். சாக்ஷாத் அந்த ஈஸ்வரனே அவரை வந்து வாகனமா வச்சுக்கனால கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ரிஷப ராசி. ஆனா என்ன, யாரையும் வந்து நம்ம பவர்ஃபுல்லா இருக்கோம் இல்ல நமக்கு சக்தி இருக்குன்னு அடுத்தவங்களை துன்புறுத்தாம இருக்கணும். அதை நீங்க லைட்டா பண்ணுவீங்க கொஞ்சம். அதை நீங்க பாத்துக்கணும். மிச்சப்படி எல்லாருமேலயும் அளவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க. அது ரெசிப்ரோகேட் ஆகலைன்னா கோவப்படுவீங்க. அது ஏன் ரெசிப்ரோகேட் ஆகாது சில நேரங்கள்லன்னா, நீங்க பாசமும் கொடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி கோவமும் படுவீங்க பயங்கரமா. அதனால அது திருப்பி கிடைக்கிறதுல உங்களுக்கு சில தாமதங்கள் ஏற்படலாம். அதனால கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மிச்சபடி ரிஷபராசினாலே பண தேவைகளோ சுக்ரனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால லக்ஸரியஸான லைஃப் வாழணும்னு நினைப்பீங்க. ஸோ பணம் வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ப. அதே மாதிரி வீடு வாகனம் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிறதுக்கான அமைப்பை கண்டிப்பா அந்த ஈஸ்வரன் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த தை மாசம் உங்க குடும்ப மகிழ்ச்சி ரொம்பவே அதிகமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், எந்த விருப்பங்களா இருந்தாலும் அதை நிறைவேறும் கண்டிப்பா. சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் தை மாதம் ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் அப்புறம் உங்களுக்கு எல்லாமே அது சின்ன நிவர்த்தி ஆயிடும். லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால, தனஸ்தானத்துல குருவும் இருக்கிறதுனால பண பண வரவு கண்டிப்பா அதிகமா இருக்கும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்த ஒரு வியாபாரம் இல்ல பிசினஸ் ப்ரொபோசல் நீங்க யாருக்காவது சப்மிட் பண்ணிருந்தீங்க, அதுக்கான பாசிட்டிவ் ரிப்ளை இன்னும் வரல அப்படின்னு அது சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா முடியும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். திருமண விவகாரங்கள் ஏதாவது புதுசா ஒரு அலையன்ஸ் பாக்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றம், உறவினர்களுடைய வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். உடல்நலம் வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்த்துக்கணும். நைட் வந்து டிராவல் பண்றது ஜென்ரலாவே இட்ஸ் நாட் சேஃப். இந்த காலகட்டத்துல லேட் நைட் டிரைவ்ஸ் இல்ல ரொம்ப தூரம் நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஒண்ணு விடிய காலையில 4 மணிக்கு அப்புறம் கிளம்பலாம். 10 மணி டு 4 o'clock டிராவல் பண்றதை தவிர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு படிப்புல கண்டிப்பா வெற்றி உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லைன்னா நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சீட் ஆவீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்க இப்ப ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். யூல் டெஃபினெட்லி சக்சீட் ஃபார் வாட் எவர் எக்ஸாம்ஸ் யூ ஆர் அப்பியரிங் ஆன். பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு கும்பிடலாம். அதே மாதிரி பட்டீஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப விசேஷம். ஒரு 10 பார்வையற்றவர்களுக்காகவது ஒரு உணவு வழங்குறது, அவங்களுக்கு தேவையான கிளாஸஸ் வாங்கி கொடுக்கறது, யாராவது ஊனமுற்றோர்களுக்கு வந்து புக்ஸ் வேணுமா, என்ன வேணும்னு கேட்டா அவங்களுக்கு வீல் சேர் வேணும்னா உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் முழுதும் சுபிக்ஷமா இருக்கும். ரிஷபராசிக்கு உண்டான முருகன் பரிகார ஸ்தலங்கள் என்னன்னா, சென்னிமலை முருகன் ரொம்ப விசேஷமான கோவில். அப்புறம் வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கும் நீங்க போகலாம். திருவிடைக்கழிந்த முருகனையும் நீங்க பார்த்தா பரிபூர்ணமான முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலை கந்தா போற்றி. நன்றி, வணக்கம்.